வெல்கம் டு டெக் குக்கீஸ். நாம் இப்போ பார்க்க போகிறது தமிழ் வார்த்தைகளை ஹேண்ட் ரைட்டிங் மூலமாக எப்படி ஆண்ட்ராய்ட் ஃபோனில் ரைட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது அர்த்தமே இல்லாத வார்த்தைகள் கூட அதை தமிழில் டைப் பண்ண முடியும். மற்றதில் நீங்கள் மற்ற டிக்ஷனரியில் அடிக்கும் போது அது வந்து டிக்ஷனரி ஒட்டி அது சேஞ்ச் ஆகும். டைப் பண்ணுறத விட அது ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட் செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கோங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இன்டர்ஃபேஸ் இருக்கும். ரியல்மியில் ஒரு மாதிரி இருக்கும், ரெட்மியில் ஒரு மாதிரி இருக்கும், இன்ஃபினிக்ஸில் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ சர்ச் செட்டிங்ஸ்ன்னு சொல்லிட்டு மேலே ஒரு டாப்பில் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கும். அதில் வந்து லாங்குவேஜ்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டீங்கன்னா லாங்குவேஜஸ் அண்ட் இன்புட்னு ஒன்று இருக்கும். லாங்குவேஜஸ் அண்ட் இன்புட்னு இருக்கும். அதை வந்து செலக்ட் பண்ணி அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. உள்ளே போன பிறகு விர்ச்சுவல் கீபோர்டுன்னு வரும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே போன பிறகு GBoard இருக்கும் நம்மகிட்ட, அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே போன பிறகு ஃபஸ்ட் ஆப்ஷனாக லாங்குவேஜஸ்ன்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே அதோட பாட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆட் கீபோர்டுன்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா எல்லா லாங்குவேஜஸும் வரும். உங்களுக்கு வேறு லாங்குவேஜஸ் வேணும்னாலும் ஸோ உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் இருக்கும் தமிழில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும்னா தமிழ் செலக்ட் பண்ணிக்கோங்க. தமிழ் இந்தியான்னு இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து கிட்டத்தட்ட 3 ஆப்ஷன் வச்சுருப்பாங்க. ஒன்று வந்து ABCN தமிழ்னு வச்சுருப்பாங்க. AMMAA அப்படின்னு நினச்சிங்கன்னா அம்மான்னு வர்ற மாதிரி, அதாவது இங்கிலீஷில் நீங்கள் டைப் பண்ணுறீங்க, அது வந்து தமிழில் வர மாதிரி. செகண்ட் வந்து நீங்கள் தமிழ்லேயே டைப் பண்ணுற மாதிரி. நீங்கள் கூ அப்படின்னு அடிக்கணும்னா காவையும் ஊவையும் சேர்த்து அடிச்சிங்கன்னா கூ இந்த மாதிரி வருன்ற மாதிரி ரெண்டாவது கீபோர்டு ஒன்று இருக்கும். உங்களுக்கு அது ஈஸியாக இருந்தால் நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். மூணாவது இருக்கிறது தான் ஹேண்ட் ரைட்டிங். உங்களுக்கு எது எது தேவையோ எல்லா கீபோர்டு, இப்போ 3 கீபோர்டுமே வேணும், மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வச்சிங்கன்னா 3 கீபோர்டு செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு ஹேண்ட் ரைட்டிங் மட்டும் வேணும் அப்படின்னீங்கன்னா ஹேண்ட் ரைட்டிங்கை செலக்ட் பண்ணிக்கலாம். ஹேண்ட் ரைட்டிங் ஸ்பீட் கேட்பாங்க. ஸோ அது நார்மலாக டிஃபால்ட்லேயே இருக்கிறது பெட்டர். அதில் எதுவும் நம்ம சேஞ்சஸ் பண்ண தேவையில்லை. ஹேண்ட் ரைட்டிங் ஸ்ட்ரோக் வித் கேட்பாங்க. அதெல்லாம் நார்மலாக அதெல்லாம் டிஃபால்ட்லேயே இருக்கட்டும். ஹேண்ட் ரைட்டிங் மட்டும் செலக்ட் பண்ணிட்டு டன் கொடுத்துருங்க. ஓகே, இதில் நான் வந்து கீபோர்டை வச்சு டைப் பண்ணி காமிக்கிறேன். இப்படி கீபோர்ட்ஸ் நம்ம மாற்றுறதுக்கு வந்து ஸ்பேஸ் பாருக்கு பக்கத்தில் உலக உருண்டை மாதிரி ஒரு லோகோ கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு எந்த கீபோர்டு வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் அது கிளிக் பண்ண ஒவ்வொன்றா சேஞ்ச் ஆகிட்டே வரும். லாங் ப்ரெஸ் பண்ணால் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கூட வரலாம் அதில். ஸோ நான் தமிழ் இந்தியா ஹேண்ட் ரைட்டிங்கிறத செலக்ட் பண்ணுறேன். இதில் வந்து கொஞ்சம் சின்ன ஃபைல்ஸ் வந்து இதில் டவுன்லோட் ஆகிறது கேட்கும். எனக்கு ஏற்கனவே டவுன்லோட் ஆனதுனால ஆட்டோமேட்டிக்காக அது உள்ளே வந்துடுச்சு. இப்போ இதில் டைப் பண்ணலாம். இது டைப் பண்ணுற ரொம்ப ஈஸியாக இருக்குது. அந்த டெக்ஸ்ட் உடனே வேறு வந்துடும். இப்போ நீங்கள் வேறு எந்த மெத்தடில் தமிழ் டைப் பண்ணாலுமே ஒரு வார்த்தைகள் புரியலைன்னா, அதாவது அதை வந்து ஒரு டிக்ஷனரியை ஒட்டி தான் உங்களுக்கு அந்த வார்த்தைகள் வருமே தவிர நீங்களாக ஒரு வார்த்தைகள் நீங்கள் டைப் பண்ணும் போது இதில் வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அதிலே மேலே வந்து 3 ஆப்ஷன்ஸ் வருது. அதாவது நீங்கள் அடித்தது இதுவா இந்தியா பார்த்தீங்கன்னா இந்தியரை இந்த மாதிரி 3 ஆப்ஷன் வருது. உங்களுக்கு எதுனா கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது மேக்ஸிமம் எந்த மாதிரி ஹேண்ட் ரைட்டிங்னாலும் எடுத்துக்கிறது. இன்னொரு நல்ல ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கிலீஷ்லேயும் டைப் பண்ணிக்கிற முடியும். இங்கிலீஷை நீங்கள் ரைட் பண்ணுறது மூலமாக அதை உடனுக்குடனே அந்த வார்த்தைகள் நீங்கள் வந்து பெற முடியும். எப்படி கூட்டெழுத்தில் எழுதினாலும் கண்டுபிடிச்சிருக்கு. தமிழ்ன்றதில் வந்து நான் சரியாக எழுதலை. ஸோ அதை சரி பண்ணால் கூட அதை கரெக்டாக எடுத்துக்கிறது. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. எல்லாத்துக்கும் மேலே டெக் குக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.